ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இது ஆடி மாதம். ஒவ்வொரு குடும்பத்திலுமிருந்து குலதெய்வ வழிபாடு இன்றியமையாததாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம பெரியவங்க தங்களுடைய குலதெய்வங்களுக்கு கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன பசங்க கூட கோயிலுக்கெல்லாம் வரத்துக்கு பால் மாறினாங்களோ, எப்போ நம்ம குலதெய்வம் கட்டாயம் போனோம், நம்ம சாமி கும்பிட்ணும் வாங்கப்பான்ட்டு கட்டாயப்படுத்தி கூட்டு போவாங்க. அதுவும் இந்த லீவு நாளில் பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அப்படியே ரொம்ப அதிகமாக வந்துடுது. இன்றைக்கி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்லையும் அப்படி பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. மொட்டை அடித்து காது குத்தி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. உள்ளே சென்று வழிபட முடியாத பக்தர்கள் வந்து வெளியில் நம்ம வடக்கு வாயிலில் கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் வந்து அவங்க குலதெய்வத்துக்காக பொங்கல் வச்சு அவங்க கையில் என்ன கிடைக்குதோ அதை செஞ்சு அம்மாவுக்கு வந்து கீழவே வச்சு தேங்காய் பாருங்கள் உடைக்கிறதுக்கு அந்த கல் கூட கிடையாது, அப்படி கீழவே உடைச்சி அவங்க வந்து வழிபட்டு போகிறாங்க. வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கே நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, பக்தர்கள் கூட்டம். அதனால் ரொம்ப உள்ளே க்யூவில் நின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா சைட்லேயும் கூட்டம் இருக்கிறதுனால அவங்களால கண்டிப்பாக போய் பார்க்க முடியாது. எனவே நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமுருகி நம்ம அந்த வடக்கு வாயிலே வச்சு பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க. அதேமாதிரி உள்ளேயும் நம்ம பலிபீடம் பகுதியிலையும் வச்சு வழிபடுறாங்க. வந்து மூலவரை உற்சவரெலாம் பார்க்கறதுக்கு மூலவரை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்து காலையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க. அந்த பீக் டைமு அந்த 11 to ஒரு 4-5 மணி வரைக்கும் கூட்டம் அதிகமாக இருக்குது. விடுமுறை நாட்கள் இருந்தால் கொஞ்சம் அதிகாலையில் வந்தீங்கன்னாக்கா சாமியை வந்து பொங்கல் வச்சு வழிபடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையாக இருக்கும். இல்லை நான் கூட்ட நேரத்தில் அந்த பீக் டைமில் தான் வரத்துக்கு நேரம் இருக்குனாக்கா நீங்கள் இந்த மாதிரி வெளியில் கூட வச்சு கும்பிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து நீங்கள் மூலவரோட தரிசனம் பண்ணலாம். ஏன்னா ஆடி மாதத்தில் தான் பொங்கல் வச்சு வழிபடணும் அப்படின்றது குடும்பத்தில் அவங்கவுங்க குடும்பத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாங்க, பொங்கல் வைங்க, பொங்கல் வச்சு வழிபடுங்க. வழிபடும்போது அங்கே நம்ம வெளியிலே வச்சு கூட வழிபட்டு போகலாம். உற்சவர் அங்காளம்மன் இருக்குது, அங்கே தரிசனம் பண்ணிட்டு போனால் கூட வெற்று நாட்களில் இந்த ஆடி மாதம் முடிஞ்சு வெற்று நாட்களில் ஃப்ரீயாக இருக்கும். அந்த வெற்று நாட்களில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பொங்கல் மண்டபம் தனியாக இருக்குது, அங்கே போய் நீங்கள் பொங்கல் வச்சு வழக்கம் போல் நம்ம வெளியே பலிபடுத்திலையோ இல்லை வந்து முடிஞ்சால் நீங்கள் பொங்கல் கூட உள்ளே கூட எடுத்துகிட்டு போகலாம். சாமி எதிர்க்க அதுன்னு மூலவருக்குள்ளே நீங்கள் வைக்கணும் அவசியம் கிடையாது. மூலவராண்ட சும்மா சாமியை எதிர்க்க நீங்கள் காமிச்சாலே போதும், அம்பாலாண்ட காமிச்சிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுமாரி பொங்கல் எங்கே இந்த மாதிரி அதிக கூட்டம் இருக்கும்போது எங்கெங்கே பொங்கல் வைக்கிறாங்கன்னா நம்ம கம்பத்துக்கல்னு சொல்லுவாங்க. அந்த கொடியேற்றவங்க திருவிழாக்கெலாம் வடக்கு வாயினுடைய எதிர்ப்புறத்தில் இருக்குது பொங்கல் மண்டபம் இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் தான், ஒரு 80-100 பேர் தான் பொங்கல் வைக்க முடியும். இன்றைக்கி தான் நூற்றுக்கணக்கான பேர் பொங்கல் வைக்கிறாங்க இல்லையா. இந்தமாதிரி வெளிப்புறத்தில் பொங்கல் வச்சுக்கலாம். இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு மாட்டு வண்டியை பூட்டிக்கின்னு வருவாங்க. ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் 2 நாள் தங்கி குடும்பத்தோடு வந்து மொட்டை அடித்து காது குத்தி கெடா வெட்டி நல்லா சிறப்பாக பண்ணிவிட்டு 4 பேருக்கு அன்னதானமும் போடுவாங்க. அவங்களும் சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு பொறுமையாக நின்று சாமி பார்த்துட்டு திருப்தியாக போவாங்க. நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து கூட்டம்லாம் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். பக்தர்களும் இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி காலையில் இல்லை மதிய வேலையில் வந்தீங்கன்னாக்கா ஈவினிங் சமயத்தில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் சாமி பார்த்துட்டு போகலாம். நீங்கள் கண்டிப்பாக சாமி பார்க்கறதுன்னு ஒரு நாள் ஒதுக்கி தான் வரணும். ஒதுக்கி வந்து நீங்கள் வரிசையில் நின்று பார்க்கும்போது தான் அம்மானுடைய பூர்ணமான அருள் கிடைக்கும். நான் குறுக்கில் சாமி காமிக்கிறேன், காசு கொடுங்க அதுமாதிரினா தனிநபர்கிட்ட யாரும் காசும் கொடுக்காதீங்க. முதல்ல பக்தர்கள் நம்ம வந்து இப்படி தான் சாமி பார்க்கணும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க, அம்மா வரிசையில் நின்று பாருங்கள், எல்லாமே அம்மா கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் உடலில் வருத்தி பாருங்கள். திருப்பதியிலேருந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் வந்தோன்னா கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறாங்க. நடந்து வரிசையில் நின்று சாமி பார்க்கும்போது தான் நம்ம அம்மாவுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். எனவே பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள்னாக்கா நம்ம வந்து நேரம் எடுத்து நம்ம சாமியை பார்க்கணும். அதுதான் வந்து சாமி நம்ம கொடுக்குற மரியாதை. அம்மாவுடைய தீபார்த்தனையை பார்த்துட்டு மேலே நம்ம தொடரலாம்.
பக்த கோடிகளுக்கு ஏதாவது கோயிலை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அது தொடர்பான தகவல்களை வந்து நான் தெளிவாக கேட்டு கூட பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக நம்ம உதவி செய்ய முடியுமோ நான் கேட்டு நான் கண்டிப்பாக செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம். நன்றி.